marital drift reversal coach as well as midlife alignment coach. எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அந்த சீரீஸில் நம்ம கடைசி வீடியோவில் இருக்கோம். வெறுப்பு, கோபம், இது ரெண்டு பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒருத்தர் மேலே அளவுக்கு அதிகமாக கோபம் இருக்கிறப்போ அது வெறுப்பாக மாறிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெறுப்பான கண்ணோட்டத்திலே ஒருத்தரை பார்த்தோம்னா அவங்க என்ன பண்ணாலும் நமக்கு தப்பாக தான் தெரியும். சரி, கோபத்தை கட்டுப்படுத்தி வச்சா வெறுப்பாகுது, நம்ம வெளிப்படுத்திடலாம்னு பார்த்தா வெளிப்படுத்தும் போது என்ன ஆகும், அந்த பக்கம் இருந்தும் கோபம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ரெண்டு சைடும் கோபம் வந்தால் என்ன நடக்கும் நமக்கே தெரியும். சரி, அப்போ கோபம் வெளிப்படுத்தவும் கூடாது, கட்டுப்படுத்தவும் கூடாதுன்னு என்ன பண்ணுறது? ஸோ உணர்ச்சிகளுக்கான அதோட பேசிக்கை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நம்ம சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களுமே ஒரு தூண்டுதல், ஒரு ஸ்டிமுலைட், எல்லாம் ஒரு ட்ரிகர். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு தீப்பொறி. தீப்பொறிக்கு நம்ம எவ்வளோ எரிபொருள் கொடுக்குறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு தீப்பொறிக்கு ஒரே ஒரு துளி பெட்ரோல் கொடுத்தோம்னா எவ்வளோ எரியும், எவ்வளோ நேரம் எரியும். இதே நம்ம ஒரு மக்கு பெட்ரோல் கொடுத்தா எவ்வளோ நேரம் எரியும். இதுதான் விஷயம். சுற்றி நடக்கிற விஷயங்களை எடுத்துக்கிட்டு நம்ம அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், எவ்வளோ ரியாக்ட் பண்ணுறோங்கிறது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. எவ்வளோ எரிபொருள் கொடுக்குறதுங்கிறது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் இப்போ ஏதோ ஒரு பொருள் உடச்சிடுறாங்க, அது ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இல்லை பசங்களோ, நம்ம உடனே அது என்ன நடந்ததுன்னு கூட பார்க்காம கோவப்படுவோம், திட்டுவோம், பனிஷ்மெண்ட் கொடுப்போம். இங்கே விஷயம் என்ன, அதுக்கு ரியாக்ட் பண்ணணும், அதுக்கு அடுத்த ஆக்ஷன் எடுக்கும். இது ரெண்டு தான். இந்த ரியாக்ஷன் பார்ட்டு தான் நிறைய இருக்கும். ஆக்ஷன் கடைசியில் அது ஒன்று தான், அது அவ்வளோதான் இருக்கும். அந்த ரியாக்ஷன்லேயே நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை கம்மி பண்ணிவிட்டு நம்ம நடந்து முடிஞ்சாச்சு, நம்ம என்னதான் பண்ணாலும் அதை மாற்ற முடியாது இல்லையா. ஸோ ஆக்ஷன் தான் அங்கே முக்கியம். அந்த பொருளை ரீப்ளேஸ் பண்ணணுமா, ரிப்பேர் பண்ணணுமா, இல்லை அது வேண்டாமான்றதை முடிவு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணணும். இவ்வளோதான் விஷயம். ஸோ நம்ம உணர்ச்சிகள் எத்தனை வகை, அந்த உணர்ச்சிகளை எப்படி கையாளுறதுன்றதை பார்த்தோம். இந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டி பற்றிய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.